السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் இந்த வார்த்தையை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். சிலர் கூறுகிறார்கள், நான் கேட்கக்கூடிய துஆ கபூலாகுவதில்லை, நான் ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்கிறேன், என்னுடைய துஆவிற்கான பதில் எனக்கு கிடைப்பதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆஃபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாக்கின்றான். நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்குரிய பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் நபிமார்கள் கூட, சஹாபாக்கள் கூட பல வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் 50 வருடங்கள், 60 வருடங்கள், 80 வருடங்கள் என்று அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று யகீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அதே போன்று நபி அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த வார்த்தையை 3 தடவைகள் ஓதி நாம் நம்முடைய துஆக்களை கேட்போம். அல்லாஹு அல் முஸ்தஆன், அல்லாஹு அல் முஸ்தஆன் என்ற இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓதிவிட்டு நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். நாம் கேட்டதை அல்லாஹ் நிச்சயம் அதிலே நலவிருந்தால் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அதே போன்று நாம் அல்லாஹ்விடம் யக்கீனோடு இஹ்லாஸோடு பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான்.